ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியர் சூன் தமிழ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டோன்ட் ப்ளே திஸ் அப்படின்னா அது ஒரு கேமோட நேமுங்க. இப்போ பாருங்கள், நான் உண்மையாலுமே ஒரு கேமுக்குள்ளே இருக்கேன். ஆனால் பார்த்தா எப்படி தெரியுது? ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்க மாதிரி தெரியுதா? இது பாருங்கள், இது மெனு, எக்ஸிட்டு, கிராஃபிக்ஸ் குவாலிட்டி, ஹெட் பப்பிங். ஓகே. இது வந்து கேமோட செட்டிங்ஸ் மாற்றுறது. இது வந்து டாக்குமெண்ட். இதில் 5 வீடியோ இருக்குது. ஒரே ஒரு வீடியோ மட்டும் திறந்துருக்கு. அப்புறம் ஃபுல் வெர்ஷன் ஸ்டீம் ஏதோ போட்டிருக்கு. என்னென்னு பார்க்கலாமா? உண்மையாலுமே இது வெப்சைட்டை திறக்குதுங்க. அப்புறம் எப்படிங்க அந்த கேம் விளையாடுறது? ஒருவேளை அந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்க அந்த வீடியோவை ப்ளே பண்ணுமா? இருங்க, ட்ரை பண்ணுவோம். நம்ம ப்ளே பண்ணுற அந்த வீடியோக்குள்ளே நம்ம இப்போ வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நமக்கு பாஸ்ட்டில் ஏதோ ஒரு மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த வீடியோவை நம்ம திரும்ப பார்க்கும்போது அந்த பாஸ்ட் மெமரிக்குள்ளே போன மாதிரி நமக்கு காட்டுறாடுங்க. இது செமையான இன்ட்ரோங்க, சத்தியமாக சூப்பரான இன்ட்ரோ. ஓகே, நமக்கான முதல் ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குளிர் இங்கே அதிகமாக எடுக்குதாமா. அதனால் வந்து நம்மளை தொப்பியை தேடி கண்டுபிடிக்க சொல்கிறாடுங்க. தொப்பி ஒருவேளை இந்த கபோர்டுக்குள்ளே இருக்குமா? இருக்குங்க, குள்ளா தொப்பி கிடச்சிருச்சு, குரங்கு குள்ளா தொப்பி. ஓகே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிராக இருக்காமாமா. அது ஏன்னு கண்டுபிடிக்கணுங்கிறாடுங்க. ஒருவேளை ஏதாவது கதவுக்கு இது திறந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம உடம்புலக்கு இது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை பாருங்க, கதவு திறந்துருக்கு. ஒருவேளை பேய்கள் இருந்தால் கூட அந்த இடம் ரொம்ப ரொம்ப குளிர்னு சொல்கிறானுங்க. வெளியே போகலான்னு தான் நான் பார்த்தேன். நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக அதை கதவு சாத்திருச்சு. நானாக சாத்தலை. த டோர் இஸ் ஓப்பன். ஓகே, இந்த டோரை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் போனோமாமா. ஆனால் யாரோ இதை திறந்துருக்காங்க. ஆனால் நாம இல்லை. சுவிட்ச் ஆன் பண்ண லைட் எரியல. அப்புறம் நீங்கள் பார்க்குற இந்த கேமு ஒரு ஹாரர் கேமுங்க. ஸோ இந்த சேனலில் ஹாரர் கேமை தவிர வேறு எந்த கேமையும் போடுறதா இல்லை. ஒன்லி ஃபார் ஹாரர் ஃபேன்ஸ். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கேமை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு கேம் ஞாபகத்துக்கு வருது. அந்த கேமோட நேம் ஞாபகம் இருக்கா? ஷீ வாஸ் 99. இந்த சேனலோட முதல் கேமு. நீங்கள் இன்னும் அந்த கேமை பார்க்காம இருந்தால் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கேமோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஷீ வாஸ் 99 செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், சத்தியமாக பால் அடிச்சு போய் கிடக்குதுங்க. அதுலேயும் அந்த கேம்லேயும் அப்படி தான் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், தீப்பெட்டி, சிகரெட்டு, அட்டாச்சு பாத்ரூம். ஓகே, ஸோ பாத்ரூமும் டாய்லெட்டும் அட்டாச் பண்ணி தான் இருக்குது. இட்ஸ் ஃப்ரீசிங். ரொம்ப குளிர் தாமா, உரைய வைக்கிற அளவுக்கு குளிர். ஓகே, அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபயரை வந்து படுத்தணுங்கிறானுங்க. அதாங்க அந்த குளிர் எடுக்கும்போது அந்த அங்கே இருக்கு பாருங்க. ஓகே, இதுக்குள்ளே தான் நம்ம ஃபயரை பற்றணும். ஓகே, இதுக்குள்ளே நமக்கு ஃபயர் பற்றணும் அப்படின்னா நமக்கு கட்டை தேவைப்படுதாமாமா. அது இங்கே தான் எங்கேயோ இருக்குங்கிறானுங்க. அதான் இங்கே இருக்கு பாருங்க. போச்சு, நாய் குலைக்குது, அப்போ பேய் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான முதல் அறிகுறியாக இதை நம்ம எடுத்துக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம லைட்டை பற்றிடுவோம். வாவ், மேட்ச் பாக்ஸ் தேவைப்படுதுங்க. அது எங்கே இருக்குன்னு தெரியும் எனக்கு. பாத்ரூம்குள்ளே தான் நான் பார்த்தேன். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒருவேளை இந்த பாத்ரூம்குள்ளே இப்போ பேய் இருக்குமா? ஒரு ஜம்ப் ஸ்கேர். இல்லை நல்ல வேலை. ஒருவேளை இந்த தீப்பெட்டி எடுத்ததுக்கப்புறம், தீப்பெட்டியில் குச்சியெல்லாம் இருக்குது, நல்லது. போச்சு லைட் எரியுது. 2வது அறிகுறி. ஸோ முதல் அறிகுறி வந்து நாய் குலைக்கும், 2வது அறிகுறி வந்து சம்மந்தமே இல்லாமல் லைட் எரியும், 3வது அறிகுறி இந்த மாதிரி மேலே ஏதோ ஒன்று நடந்து போகும், சத்தம் மட்டும் வித்தியாசமாக கேட்குது. இந்த கூரைக்கு மேலே ஏதோ ஒன்று நடந்து போகுது. இங்கே பாருங்கள், லைட் எரியுது. 4வது அறிகுறி என்னவா இருக்குன்னா, லைட்டாக ஜன்னல் அமைஞ்சு இதாகும். முதல்ல லைட்டை படுத்துறாடே. பின்னாடி திரும்பணும்னு ஜம்ப்ஸ்கேர் வருமா? சட்டார் இல்லைங்க, ஜம்ப்ஸ்கேர் இல்லை. ஆந்த. ஸோ ஆந்த கத்துறத கூட ஒரு அறிகுறி. ஆமாம், அது ஒரு அறிகுறி. ஓகே, இந்த கதவு திறக்க முடியல. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது தெரியலிங்க.
அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்த வேண்டியதான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, பூகி, பூகி மேன். ஓகே, இப்போ நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கா மாமா? இப்போ போய் நம்ம தூங்கலாங்கிறான். ரைட், சூப்பர். பூகி மேன், லைட்டு விட்டு விட்டு எரியுது. திடீர்னு வந்து ஏதாவது பண்ணி விட்றாதீங்க. ஓ பாஸ், பார்த்தீங்களா இல்லையா? ஒரு தலை மாதிரி ஒன்று உள்ளே போச்சுங்க. எவ்வளோ நேரமாக அது நம்மளை கண்காணிச்சிக்கிட்டு இருந்ததுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இப்போ நம்ம மேலே தான் ஏறி போகணும். மேலே தான் பெட் இருக்கு. இதுக்குள்ளே தான் போச்சு. ஓகே, பெட்டு அந்த பக்கம் இருக்கு. டிவியை நான் ஆன் பண்ணல. இப்போ திரும்பினோடனே ஒரு ஜம்ப்ஸ்கேருக்கு ரெடி ஆகிக்குங்க. ஜம்ப்ஸ்கேர், ஜம்ப்ஸ்கேர், ஜம்ப்ஸ்கேர். இல்லை, கார் இண்டிகேட்டர் ஆன் பண்ண மாதிரி சத்தம் வருதுங்க. என்ன ஆச்சு அந்த லைட்டுக்கு? எந்த லைட்டுக்கு? அது அந்த லைட்டோட சத்தம் இல்லை. அந்த லைட்டோட சுவிட்சை யாரோ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறாங்க. யாராக இருப்பா? பூகியாக தான் இருப்பாங்க. இருங்க, அவனை லாக் பண்ணலாம். கொஞ்சம் 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 ஓகே, எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்போ நம்ம உள்ளே போய் அந்த லைட்டை ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஒரு ஜம்ப் ஸ்கேருக்கு தயாராகிக்குங்க. பார்த்தீங்களா, இந்த சுவிட்சோட சத்தம் தாங்க. பூஹி, இல்லை, நமக்கு முன்னாடி இருக்க அந்த லைட்டை நல்லா க்ளோ பண்ணி அமைஞ்சு 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 எறிகிற மாதிரி காமிக்கிறாடுக்கு பாருங்க. என்னங்க என்னங்க, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? அட்டப்பாவி, இப்பயாவது அறிவு வந்ததே. முதல்ல போய் கால் பண்ணுங்க போலீஸுக்கு. ஸோ ஃபோனு மேலே இருக்கு. இது இந்த பக்கத்துல தான் சாத்துச்சா? பூகி, பூகி, கதவு தட்டுறோமா? கதவு திறக்கல, கதவை தட்டுறோம். ஹலோ, எஸ்எஸ்மி, நான் வரணும், உள்ளே விடுங்க அப்படின்னு நம்ம தட்டுறோம் கதவை. இப்போ நம்ம போய் அந்த ஃபோன் பண்ணால் மட்டும் போலீஸுக்கு ஃபோன் போகுமா, ஃபோன் போகாதா? உங்ககிட்ட நான் கேட்குற முதல் கேள்வி. கண்டிப்பாக ஃபோன் போகாது. ஃபோன் டெத் ஆகிருக்கும். ஓகே, பாருங்கள், ஃபோன் டெத் ஆகிருக்கும் பாருங்கள். ஆல்ரெடி ஃபோனோட ரிவால்வரை கீழே எடுத்து வச்சுருக்காங்க. ஓ, போகுதுங்க. ஒருவேளை பேய் பேசுமா? ரிங் போகுது, ரிங் போகுது. பார்த்தீங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபோன் போகலை. அடுத்து என்ன? அடுத்து என்னடா பண்ணுவேன்? அடுத்து இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும். அதுதான் அடுத்தது. போச்சு. ஏதோ ஒன்று மியூசிக் வந்துச்சு. ஆனால் என்ன எதை பார்த்தேனே தெரியல. சத்தியமாக எதை பார்த்தேன்னு தெரியல. ஆனால் மியூசிக் மட்டும் வந்துச்சு. ஒரு பின்னாடிக்கு இது வந்துட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன் பேய். ஓ, திறந்துருச்சுக்க. யாரோ பாத்ரூம் போன மாதிரி தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. பயமாக இருக்குங்க உள்ளே போகிறதுக்கு. ஆண்டவரே. ஓ, இந்த கெட்டில் தான் கத்திக்கிட்டு இருக்கா. சாந்தி, சாந்தி. போச்சு. கத்திடு 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 கத்திடு. பூகி, எந்த பக்கம் இருந்து சத்தம் வந்துச்சுன்னு தெரியலையே. ஹலோ மிஸ்டர் பூகி, ப்ளீஸ். ஓ,
மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பு போட்டுட்டு போகுதுங்க. கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு தெரியுதா? ரெட் கலர் ஆயிடுச்சுங்க. இந்த பேய்களோட கான்செப்ட் நம்மளை கஷ்டப்படுத்தி அதான் அங்கே கதவு திறந்துருக்கு. அந்த கதவு வழியே எஸ்கேப் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளால் வெளியே போக முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நான் சொல்கிறேன், இல்லை, போக முடியாது. கண்டிப்பாக போக முடியாது. அமுத்துறா அமுத்துறா அமுத்துறா. தெரியுண்டா டேய் புகி. கவான், அந்த கத்தியை எடு, அந்த கத்தியை எடு, அந்த கத்தியை எடு, கத்தியை எடு, கத்தியை எடு. கத்தியை எடுத்துருக்கணும்டா, எடுக்க முடியலீங்க. ஹலோ, ஓ மை காட், சத்தியமாக எனக்கு மூச்சை நின்றுச்சு. அத்தளவுக்கு கொடூரமாக இருந்தது. கத்தி எடு, கத்தி எடு, கத்தி எடு. எங்கேயாவது ஒளிய முடியுமா? கதவு சாத்திட்டு போயிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க. ஓகே, க்ரோபார் தேவைப்படுதுங்க இந்த கதவை திறக்கிறதுக்கு. ஸோ க்ரோபாரை கண்டுபிடிக்கணுமா அப்போ? அட்டேங்கப்பா, பயங்கரமாக இருக்குங்க கேம் உண்மையாலுமே. தைக்கிறதுக்கு க்ரோபார். தேய்க்கு 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 தேய்க்கு. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடா, முதல்ல கத்தி எடுறா. ஸோ க்ரோபாரே கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, க்ரோபார் ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வேலை முடிஞ்சது. அட பாவி. ஸோ க்ரோபார் கத்தியை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு. ஏதாவது வெப்பன் தேவைப்படுதுடா பாஸ். ஐ நீட் அ வெப்பன். அதுதான்டா. இட்ஸ் அண்டர் மை பெட்டு. நம்ம பெட்டுக்கு கீழே வெப்பன் இருக்காப்பா. நான் வரேன் பூக்கி, நான் வரேன். கண்டிப்பாக ஷார்ட் கன் வேணும். ஷார்ட் கன் தாண்டி உனக்கு. Where are you பூகி? அங்கே இரு. வரண்டி மாப்பிளே. ஆட பாவத்தை, கண்ணை காணாமங்க. வெறும் புல்லட்டு புட்டு வச்சுட்டு போயிருக்குங்க. பூகி கொஞ்சம் மூலக்காரனா இருக்காங்க. ஏண்டா இவ்வளோ நேரம் அதை எடுக்க தானே நான் ட்ரை பண்ணேன். கிச்சன் கீழே இருக்க நைஃபை தாண்டா நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அந்த நைஃபை எடுக்க முடியாமல் இப்போ மேலே வந்து கன்னை தேடிட்டு இப்போ மறுபடியும் கீழே நைஃப் எடுக்க போகிறோம். பூகி அதுக்குள்ளேயே அந்த நைஃபை எடுத்துருமா? நைஃபு கையை பிடிச்சிடும் பாருங்க. கையை பிடிக்க பாருங்க. இப்போ ஹா, வா 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 பூகி. கமான் பாய். வா வா வா, குத்துற. வா 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 வா. கமான் மேன், கமான். Where are you புகி? ப்ரோ, கபோர்டை தள்ளி விட்டுருச்சுங்க. ஸோ மேலே போக முடியாதா? ஹலோ பிரதர், கமான் டூட். எங்கடா இருக்க? எலியா மாதிரி போய்கிட்டு இருக்கியா? எஸ்கேப் ஆயிட்டாங்க. கத்தியை பார்த்தோன்னே பையன் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஹலோ பூகி. கத்தியை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஓ நோ. ஆக்சுவலாக பூகிக்கு பயங்கரமான பவர் இருக்கு. நம்ம நைஃபை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ப்ரோ, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். கதவை உடச்சிட்டு வெளியே ஓடுறா.
அது நமக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? உன்னால ஒன்றும் பண்ண முடியாது ராஜா. கதவை எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதான் சொல்ல வருது, உன்னால இந்த கத்தியை வச்சுட்டு நீ என்ன பண்ண முடியும்? என்ன, நான் தூண்லேயும் இருப்பேன் துரும்புலையும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அது நமக்கு சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். ஓ அவ்வளோதாங்க, தலையை கடிச்சு துப்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோன்ட் ப்ளே திஸ் அப்படிங்கிறது ஒரு டெமோ வெர்ஷன் கேமு. இது கண்டிப்பாக நம்ம வந்தால் விளையாடுறோம் இந்த சேனலில். நல்லா இருக்கு கேமு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த கேம் பிடிச்சிருக்கு நம்புறேன். மறக்காம எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.